குட் ஈவினிங் கைஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் அப் மூவ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ், நேற்று க்ளோஸ் பண்ணது ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த பேட்டர்னுக்கு உள்ளே தான் இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பேட்டர்னோட மேலே உள்ள அந்த லைனை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்துருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு க்ரூஷியலானது, எதர் அப்சைட் பெரிய மூவ் இருக்கலாம், மேபி டவுன் சைட் பெரிய மூவ் இருக்கலாம். அண்ட் டாப் ஆஃப் தட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா எஃப்ஐஐ இன்றைக்கி பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1222 crores பை பண்ணியிருக்கிறாங்க. சேம் டைம் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் ஒரு 632 crores வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க நெட் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே கம்மியாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைக் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 44 பாயிண்ட்ஸ் தான் ப்ளஸில் இருக்குதாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க. சேம் டைம் நம்ம கீ லெவல்ஸ் எப்படி ட்ரேடாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரெட் ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே 14,735 இந்த டைம் தான் ஓப்பன் ஆச்சுது. ஸோ நம்மளோட ரெட் லைனை க்ராஸ் பண்ணி அதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. அகெயின் மேலே போக முடியாமல் திரும்ப கீழே தான் வந்துச்சு. கீழே வந்து திரும்ப அதுவும் சஸ்டெயின் ஆக முடியாமல் அகெயின் மேலே போச்சுது. அகெயின் ஒரு 11:30 போல் 11:10 போல் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்தாங்க கீழே போகிறதுக்கு. கீழே போய் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் பக்கத்தில் போச்சுது. திரும்ப அகெயின் ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி நம்மளோட ரெட் ஜோனில் தான் மேக்ஸிமம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக நேற்று சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா சைடு வே ட்ராவல் தான். ஸோ இதில் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கனாலும் மைனஸில் தான் போயிருக்கும், புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் மைனஸில் தான் போயிருக்கும். நீங்கள் பெரிய அளவு ப்ராஃபிட் எதுவும் பார்த்துருக்க முடியாது. சேம் டைம் நீங்கள் சப்போஸ் மினிமம் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். மேபி இது இந்த கீழே லோ டச் பண்ணும்போது நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா அப் டு இவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ எப்போவுமே ப்ரிடிக்ஷனில் வந்து மார்க்கெட்டில் எதுவுமே மூவ் பண்ண வேண்டாம். தென் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா சேம் இட்டோ 90% ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேடிங் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. காலையிலே ஓப்பன் ஆச்சு பார்த்திங்க அப்படின்னா 32,780 ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கே வந்து அகெயின் ஒரு 10 o'clock போல் பயங்கரமான ஒரு செல் ஆஃப் திரும்ப அது ரெக்கவர் ஆச்சுது. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல இண்டிகேஷனில் போயிட்டு இருந்துச்சு. நம்மளோட ரெட் லைனை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட் டார்கெட் வந்துச்சு. திரும்ப அங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுது. அகைன் ரெட் லைனை க்ராஸ் பண்ணி மேலே போக முடியாமல் அகைன் அதிலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. திரும்ப கீழே இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரெட் லைன்லேயே தான் நம்ம ரெட் ஜோன்லேயே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஃபார் டுடே ட்ரேடிங். ஸோ அப்படியே நாளைக்குள்ளே கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், ஸோ நாளைக்கு கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி 12th May போட்டிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14,500 நிறைய புட் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பயங்கரமான ரெசிஸ்டண்டாக இருக்க போகிறது 14,500. ஸோ அதுக்கு அடுத்தால பார்த்திங்க அப்படின்னா 14,700. ஸோ 14,700 ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். அண்ட் செகண்டாக பார்த்திங்கன்னா 14,600. ஸோ இந்த 3 லெவல்ஸையும் பிரேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஃபஸ்ட்டு 14,700 பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். தென் 14,600 பிரேக் 14,700 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 14,600
ஸோ கொஞ்சம் ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது 14,500. ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா 14,700க்கு மேலே தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 15,000, 14,900 கூட. ஸோ அந்தளவுக்கு நிறைய புட் ஆப்ஷன் அவங்க எதுவுமே ஹோல்ட் பண்ணலை. சேம் டைம் 15,000லேயும் பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷனும் பில்டப்பில் இருக்குது, புட் ஆப்ஷனும் பில்டப்பில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு மேக்ஸிமம் 14,750க்கு மேலேயும் 15,000க்கு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் சர்ப்ரைஸான விஷயம் பார்த்திங்கன்னா 16,000ல் ஆல்மோஸ்ட் 10 மில்லியன் பயங்கரமான புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. செமையாக ரைட் பண்ணிங்க. ஸோ 16,000லாம் போகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது கொடுக்குறது டீட்டெயில் பற்றி சொல்கிறேன். அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். 12க்கு பொங்கோ யா. ஸோ இது வந்து கொஞ்சம் நியூட்ரலாக அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மணி ஆப்ஷன் 33,000ல் ஸோ ஓரளவுக்கு கால் ஆப்ஷன் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க, சேம் டைம் புட் ஆப்ஷன் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 32,500. ஸோ அகைன் நான் இப்போ சொல்கிற மாதிரி 32,000 வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட்டு. ஸோ அதில் நிறைய புட் ஆப்ஷன் பில்டப்பில் இருக்குது. ஸோ 32,500 வந்து செகண்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 33,000ல் நிறைய கால் ஆப்ஷன் இருக்குது. அகைன் 33,500ல் அகைன் 34,000லேயும் நிறைய பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா 32,500லேருந்து 33,500க்கு உள்ள தான் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுபடி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் படி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா 32,800 to 33 ஒரு 33,200க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் போச்சு அப்படின்னா 33,400க்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 14,737 பிரேக் பண்ணி கீழே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். சேம் டைம் 14,805 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷன் பை பண்ணிங்க. உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் புட் ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 14,651, 14,585, 14,500 டார்கெட் வச்சுங்க. சேம் டைம் கால் ஆப்ஷனுக்கு 14,888, 14,950, 15,000 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 32,888 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 32,591, 32,272 அண்ட் 32,000 டார்கெட்டாக வச்சுங்க. சேம் டைம் 33,181 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 33,435, 33,695, 33,945 டார்கெட் வச்சுக்கோங்கோ. ஸோ இந்த ரெட் லைனுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதுவும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ அதேமாதிரி இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பர்சனல் கால்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஜியோட பை ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன். 200 கால் ஆப்ஷன் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ ரீசன் என்ன, எதுக்காக எடுக்க சொன்னேன் அப்படின்னா ஓகே. ஸோ இதோட வீக்லி கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் ஜோனில் தான் நிற்கிது. ஓகே, எக்ஸாக்டாக சப்போர்ட் ஜோனுக்கு மேலே சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் ஸோ அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இப்போ ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அந்த 12th ஏப்ரலில் பிரேக் ஆன அந்த லோக்கு டச் பண்ணிட்டு ஸோ அதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னாலும் till 27th of May வரைக்கும் இருக்குது. ஸோ
இப்போ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீல் ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்றைக்கி பாதி பேருக்கு ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 6,000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் புக் பண்ண சொல்லியிருந்தேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பார்த்தீங்க அப்படின்னா 20% ரிட்டர்ன். ஸோ ஜாஸ்தி ஆசைப்படாதீங்க. சேம் டைம் கனரா பேங்க்லேயும் 155 கால் ஆப்ஷன் பை பண்ண சொல்லியிருந்தேன். 155. ஸோ 155 பார்த்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பெரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் 27th May 155. ஸோ இது வந்து 155 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த 12th ஏப்ரலில் அந்த விழ ஆரம்பிச்சிது. ஸோ இது அகைன் விழுந்துட்டு 125 வரைக்கும் போயிட்டு, ஸோ அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கேண்டில். ஸோ அதனால தான் 155 கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்லுங்கள். ஃபர்தர் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சேம் டைம் கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய் அண்ட் see you tomorrow.